Hello friends, welcome back to my channel Roots of Passion. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா என்னோட Premna collectionsல தான் வர்க் பண்ண போறோம். என்கிட்ட வந்து 3 sizesல Premna Bonsai இருக்கு. ஸோ ஒவ்வொரு சைஸையும் எடுத்து அதோட ப்ரூனிங் சின்ன ஒர்க்கு சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி சேர்த்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய ட்ரீஸ் கவர் பண்ணுவோம். கொஞ்சம் வீடியோ லெங்க்தாக தான் போகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இடையிடையாக சொல்லுவேன். ஸோ வாங்க சேர்ந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ட்ரீ எல்லாமே ஓரளவு போன்சாய் ஸ்டேஜில் இருக்கிற பிளான்ட்ஸ் தான் இப்போது நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால் ஜஸ்ட் ஒரு பீரியாடிக் ப்ரூனிங் மட்டும்தான். மேலே இருக்கிற நம்ம நீண்டு வளர்ந்துருக்கிற பிரான்ச்சஸை மட்டும் கட் பண்ணுறோம். அப்புறம் நமக்கு அந்த ரூட் அந்த மண்ணை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் உரம் போடணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்போது அந்த உரம் தேவையான செடிக்கு நம்ம உரம் போடுறோம். அப்புறம் இந்த சின்ன தேவையில்லாத கிராஸஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். இந்த ஒர்க்கு தான் ஓவராலாக பண்ண போகிறோம். கைஸ், இந்த பர்டிகுலர் பிளான்ட்டோட ஸ்டைலு ப்ரூம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த canopy வந்து அம்ப்ரெல்லா ஷேப்பில் இருக்கும். ஸோ இதோட டோட்டல் ஹைட் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நான் வந்து இந்த நீளமாக இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ண போகிறேன். ப்ரூம் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற பிரான்ச்சஸை விட நமக்கு canopy கொஞ்சம் அழகாக ஸ்ட்ரக்சராக வந்துச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே உள்ள இந்த மெயின் கேனப்பியோட ப்ரூனிங் ஒர்க் முடிச்சு. இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது வரைக்கும் தான் நமக்கு போன்சாயில் கொஞ்சம் டாஸ்க்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக நார்மலாக ஒரு ப்ரூனிங் ஹேர் கட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா முடிஞ்சு. நம்மளோட செகண்ட் ட்ரீ, இந்த ஸ்டைலோட பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் அப்ரைட். அதாவது ஒரு ஸ்ட்ரைட் ட்ரங்கில் ரைட் லெஃப்ட் பேக் அப்படின்ட்டு பிரான்ச்சஸை செட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு வரோம். ப்ரூனிங் முடிச்சிட்டேன். கிராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரீ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு சின்ன பாட்டு, கொஞ்சம் தான் மண்ணை வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் இது சீக்கிரமாக ரூட் பவுண்ட் ஆகிரும். இதுக்கு அப்பப்போ ப்ராப்பராக ஃபீட் பண்ணோன்னா மறுபடியும் நல்ல க்ரோத்து கிடைக்கும். ஸோ இப்போ ரூட்டெல்லாம் நான் எடுத்துட்டேன். இந்த ஏரியாவில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு நான் நல்ல மக்கின சாணி உரம் தான் எடுத்திருக்கேன். இதை தான் நான் டைரெக்டாக இதில் போட போகிறேன். கைஸ், அடுத்த பிளான்ட் இது ஒரு செமி ஃபார்மல் அப்ரைட் ஸ்டைலிங். ஸோ இதில் என்ன ஒர்க் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரூனிங் தான். நிறைய சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் நீண்டு நிற்கி இதை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சின்னதாக கிராஸஸ் இருக்குது, இதையும் எடுக்க போகிறேன். இதில் இந்த பிளான்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நிறைய மண் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுக்கு எந்த உரமும் தேவையில்லை. இதை போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்புறம் இந்த பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணுறோம். அப்புறம் முக்கியமாக இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயர் லைட்டாக பிஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. கைஸ், இந்த பிரேம்னாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோக்கு கண்டினியூஸாக ப்ரூன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த பிளான்ட் வந்து நல்ல அழகாக டென்ஸாக வரும். நிறைய லீஃப் வரும், நிறைய பிரான்ச் ரிஃபைன்மெண்ட் நமக்கு கிடைக்கும். சின்னதாக நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஸோ வந்து சாக்ரிஃபிஷியல் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரான்ச் ரொம்ப நீளமாக வளர இந்த பார்ட் வந்து இன்னும் பெருசாக காமிக்கும். ஸோ இது அப்படி உங்களுக்கு பெருசாக வேணும்னா இந்த பிரான்ச் நீங்கள் வளர விட்டு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த பிரான்ச்சை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த ட்ரங்கோட திக்னஸ் எனக்கு ஓகே போதும் அப்படின்னு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த பிரான்ச் ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இது பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும்போது ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பழக வந்துடும். கைஸ், அடுத்த பிளான்ட்டு இந்த ஸ்டைலோட பேர் என்னென்னா செமி கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவோம். ரஃப்லி ஒரு 4 to 5 years தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிளான்ட்டோட மொத்த ஏஜ் இருக்கும். இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரூனிங் மட்டும் பண்ணால் போதும், வேறு எந்த ஒர்க்கும் இல்லை.
இது ஃபாரஸ்ட் ஸ்டைல். இது ஸ்டார்ட் பண்ணது அரௌண்ட் 2019-20 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணோம். சிம்பிளாக இந்த பாட்டுக்காக நான் இப்படி பிளான் பண்ணது. இந்த பிளான்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் இதை ரீபாட் பண்ணவே இல்லை. இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் ஸோ இதை ப்ராப்பராக நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா, கரெக்டான டைமில் மெனுவர் வச்சுக்கிட்டே இருக்கேன். மெனுவர் நான் அப்படி ப்ராப்பரான டைமில் கரெக்டாக வச்சுட்ருக்கிறனால தான் இந்த க்ரோத்து கரெக்டாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் மெயினாக என்ன ஒர்க்குன்னா, எல்லா கிராஸையும் ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் ப்ரூனிங் இருக்குது. அதுக்கப்புறம் மெனுவர் வைக்கணும். கைஸ், இது மாதிரி ஃபாரஸ்ட் ஸ்டைல் போன்சாய் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம போன்சாயில் பொதுவாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ட்ரீஸாக இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் ட்ரீஸுக்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணணும். பட் இது ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஓவராலாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் என்னோடய கேனப்பி, இந்த ஃபாரஸ்ட்டோட கேனப்பி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். கைஸ், போன்சாயில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்தது 1 to 2 ஃபீட்டில் உள்ள சைஸ் ஆஃப் போன்சாய், அதாவது 1 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் உள்ள போன்சாய். இப்போ நீங்கள் டேபிளில் பார்க்குறது 1 ஃபீட்டுக்கு கம்மி, 1 ஃபீட்டு இல்லைன்னா 1 ஃபீட்டுக்கு கம்மி. இந்த ஸ்டைல் ரூட் ஓவர் ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சின்ன ஒரு ராக் மேலே நம்ம வச்சுருக்கோம். இதுவும் ஜஸ்ட் லெஸ் தேன் ஒரு 1/2 ஃபீட்டு தான் இருக்கும் இந்த பிளான்ட். இது இந்த ஷேப்புக்காக ஒயர் சுற்றி வச்சுருக்கிறோம். ஷேப் ரீட்டைன் ஆன அப்புறம் அதை எடுத்துக்கலாம். கைஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்தது 1 to 2 ஃபீட் பார்த்தோம், லெஸ் தேன் 1 ஃபீட் பார்த்தோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற பிளான்ட் பாம் சைஸ் பிளான்ட். ஸோ இது பாம் சைஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாமே போன்சாயின்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போதைக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது இந்த பிளான்ட்டு தான். இப்போ பார்க்க ரொம்ப க்யூட்டாக குட்டியாக ஒரு கையடக்கமாக இருக்கும். இது ஆக்சுவலாக மற்ற பிளான்ட், பெரிய பிளான்ட் வளர்க்குறத விடைக்கும் இது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி பாட்டில் வைக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் மண் இருக்குது. ஸோ சீக்கிரம் ட்ரை ஆகும். இந்த பிளான்ட்டு ஒரு 2 days ப்ராப்பராக தண்ணி நினைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பழுத்து சீக்கிரம் இது ஃபுல்லாக இது மாதிரி லஷ்ஷாக ஃபுல்லாக க்ரீனாக இருந்த பிளான்ட்டு. ஸோ இது ஒரு பிளான்ட். இந்த 4மே பாம் சைஸ் பிளான்ட் தான். இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஷேப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். நிறைய ஷேப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இதில் நீங்கள் ப்ராப்பரான போன்சாய் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு கூட இல்லை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூம் ஸ்டைல், இது ஒரு லிட்ராட்டி ஸ்டைலுன்னு சொல்லுவோம். இது என்ன ஸ்டைல்னு எனக்கு தெரியாது இந்த ரெண்டும். இது நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்டைல்னு கூட சொல்லிக்கலாம். லிட்ராட்டி, ஃப்ரீ ஸ்டைல் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்லாம் ஒயரிங் பண்ணதில்லை. இது நேச்சுரலாகவே வந்த ஷேப்பு. இதிலேருந்து தான் இந்த பிளான்ட்டோட ஒரிஜினல் ஸ்டெம். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அதோட ரூட் ஆக்சுவலாக. ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா, பிளான்ட் வளர வளர அந்த ரூட்டை கொஞ்சமாக ஏற்றி வைக்கும்போது இந்த ஒரு ஷேப்பு கிடச்சிச்சு. கைஸ், இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேனப்பி ஃப்ளாட் டாப்பாக ரெடி பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கைஸ், ஸோ இதுவும் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு மாமே போன்சாயில் இருக்கிற ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது மிஸ் பண்ணிட்டாலும் இலை இப்படி பழுத்து கரிய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இந்த பிளான்ட் ஃபுல்லாக லஷ்ஷாக இருந்தது, ஃபுல் க்ரீனாக இருந்தது. பிரான்ச்சஸ் எதுவுமே தெரியாமல் ஃபுல் க்ரீனாக
இது மாதிரி இருந்த பிளான்ட்டு கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு தண்ணி விடுறதுக்கு மிஸ் ஆனனால அதோட மொத்த ஷேப்பு டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒயரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இங்கே பார்த்து சின்ன பிரான்ச்சஸை வந்து அது உடையாமல் கவனமாக எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. யூஸ் பண்ணுற ஒயரோட திக்னஸ் இதுதான். ஃபைனலி கைஸ், என்னோட ரீசெண்ட் டைம் ஃபேவரட் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளான்ட்டோட ஒரு ஷார்ட்ஸை நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த பிரேம்னா போன்சாய்க்கு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த மதர் பிளான்ட். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டாக வாங்கின பிரேம்னா பிளான்ட் இது தாங்க. 100-150 அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருப்பேன் இந்த பிளான்ட்டு. வேறு எதுவுமே நான் வாங்கினதில்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்து எதுவுமே நான் வாங்கினதில்லை. எல்லாமே இந்த பிளான்ட்லேருந்து கட்டிங் வச்சு, ஸோ அந்த பிளான்ட்லேருந்து கட்டிங் எடுத்து, ஸோ அப்படி டெவலப் பண்ணி எடுத்தது தான் எல்லாமே. ஸோ இது நான் பெருசாக மெயின்டைன் பண்ணுறதில்ல, அப்படியே வளர விடுவேன் சம்டைம்ஸ். இதை வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு போன்சாய் பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். இது நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு. இது ஃபுல்லாக ஒரு போன்சாயோட ஸ்ட்ரக்சருக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து போன்சாய் பாட்டுக்கு மாத்திரம் தான் இனி இதோட பெயிண்டிங் ஒர்க். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல போன்சாய் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் பெட்லி.